சிறை கைதிகளின் மரணம் குறித்த விவரங்களை ஒரு வார காலத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் பல விரிவான தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், சிறை கைதிகளின் மரணம் குறித்த விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அறிக்கையாக கேட்டிருப்பது ஏன்? அதன் பின்னணி என்ன? உமா, இங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் கேசவன் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்குல கடந்த 2000 ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை 1095 கைதிகள் போதிய மருத்துவ வசதி இல்லாம மருத்துவமனை கொண்டு செல்லும் வகையிலையும் இறந்திருக்காங்க. இது தொடர்பா தமிழக அரசு எந்த விசாரணையும் இழப்பீடும் போதிய அளவில் வழங்கலன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கு கடந்த மார்ச் மாதம் விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதிகள் ஒரு 4 கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகள் என்னன்னாக்கா, கடந்த 3 ஆண்டுகள், குறிப்பாக 2012 முதல் 15 வரை எத்தனை கைதிகள் சிறையிலிருந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இறந்திருக்கிறார்கள், சிறையிலேயே எத்தனை பேர் இழந்திருக்கிறார்கள், காவல்துறை கட்டுப்பாட்டில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் போன்ற அறிக்கைகளை கேட்டிருந்தாங்க. இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை செயலாளரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் அறிக்கை தாக்கல் செய்ய வேணும்னு சொல்லியிருந்தாங்கம்மா. இந்த வழக்குல மாநில சட்டப்பணிகள் ஆணையம் மட்டும்தான் இன்னைக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சது. அது இழப்பீடுகள் உயர்த்தப்பட்டாலும் 3 பேருக்கு மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் இறந்த 67 பேருக்கு அறிக்கை பெறப்பட்டு 3 பேருக்கு மட்டும்தான் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல தமிழக அரசு தரப்புல அறிக்கை தாக்கல் செய்யறதுல தேர்தலை காரணம் காட்டி அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. தேர்தல் முடிந்த பிறகும் இன்று அறிக்கை தாக்கல் செய்யாததுனால தலைமை நீதிபதி அமர்வில் இருக்கிற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்யணும். தவறும் பட்சத்துல உள்துறையோட முதன்மை செயலாளர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. முகேஷ், ஒரு வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில இந்த வழக்கோட விசாரணை அடுத்து எப்போது நடைபெற இருக்கு? வழக்குல ஒரு வாரத்துல அறிக்கை தாக்கல் செய்யணும். தவறும் பட்சத்துல வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற ஜூலை 29ஆம் தேதி நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இது காலக்கெடு ஒரு வாரம் நிர்ணயித்திருந்தாலும் அந்த அறிக்கை ஒரு வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையத்துக்கும் மனுதாரர் கேசவன் தரப்பிற்கும் அந்த அறிக்கையோட நகல்கள் கொடுக்கப்படும். அது தொடர்பாக அவங்க பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கும் அவகாசம் கொடுத்து வழக்கு ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்கம்மா. முகேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.